ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொத்தமல்லி சாதம் தான் பண்ண போகிறோம். இந்த கொத்தமல்லியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது நமக்கு இம்யூனிட்டி அதிகமாகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குழந்தைங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் புதினா இலை, 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 5 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் புதினாவும் கருவேப்பிலையும் ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ஒரு வாணலில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் நெய் அதையும் சேர்த்துக்கோங்க. 2 நல்லா சூடேறின உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் வேர்க்கடலை. குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே தட்டி வச்சுருக்க 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும், தண்ணி நல்லா சுண்டி வரணும். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் சாதம் எடுத்திருக்கேன். இது நல்லா வடித்து ஆற வச்ச சாதம், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இது புழுங்கல் அரிசி சாதம் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாசுமதி ரைஸ்லேயும் நீங்கள் சாப்பாடு செஞ்சுக்கலாம். சாப்பாடு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.